எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலா நம்ம யூடியூப் சேனல் வந்து இதுவரைக்கும் 3730 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இந்த மார்னிங் மூன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா நான் வந்து ட்ரை பண்ணது வேர்ல்டு பெஸ்ட் யூபர்ஸ். அந்த சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2870 சப்ஸ்கிரைபர். இந்த 2 சேனலும் இப்போ மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. இந்த 2 சேனலுக்கும் நான் சரியான டயத்துல வீடியோ போடணும். ஆனா ரெகுலரா ஏதாவது வியூஸ் போற அளவுக்கு ட்ரெண்டிங்கான கன்டென்ட் போடணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறதால இத வந்து நம்ம ஒரு அப்பப்ப நமக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம பண்ணிட்டுருக்கோம். பட் இத ரெகுலரா பண்றதுக்கு நமக்கு இங்க கத்தார்ல என்ன மாரி கன்டென்ட், அதாவது ஒரு யூடியூபருக்கு கன்டென்ட் ரொம்ப முக்கியம். அதாவது நார்மலா ஒரு யூடியூபர் சக்சஸ் ஆகுறாங்கன்னா, அவங்க சக்சஸோட மெயின் ரீசனே கன்டென்ட் தான். அதாவது ஃபுட் வ்ளாகர் எடுத்திருப்பாங்க. ஃபுட் வ்ளாகர்லேருந்து அவங்க நார்மல் வ்ளாக் வீடியோவுக்கு போயிருப்பாங்க. அடுத்தது இப்போ மூவி ரிவ்யூ எடுத்திருப்பாங்க. மூவி ரிவ்யூல வந்து நார்மலா போயிருப்பாங்க. அடுத்தது ஓரளவு ரீச் ஆன பிறகு ப்ரொமோஷன். அதாவது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸு, டான்ஸு இந்த மாரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். டே டு டே ரெகுலர் வீலாகரும் நெறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே யூடியூப்ல சக்சஸ் பண்றாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான் யூடியூப்ல சக்சஸ் பண்றது. ஏன்னா, இது மாரி 8, 10 வருஷமா அ அதாவது யூடியூபுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அத நம்ம கரெக்ட்டா காப்பாத்தணும். எந்த விதமான காப்பிரைட் வீடியோவும் போடக்கூடாது. இதெல்லாம் இல்லாம ஒரு யூடியூப் நம்ம வந்து அதுவும் என்ஆர்ஐ ஒரு கல்ஃப் கண்ட்ரில இருக்கிறவங்க ஒரு யூடியூப் நடத்தி ஒரு 1 மில்லியன், 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சு மந்த்லி ஒரு $5000 ஒரு $10,000 வித்ட்ரா பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கேள்விக்குறி தான். அதுக்கு என்ன ரீசன்னா, இங்க வந்து கன்டென்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இங்க ஒரு ஒரு கண்ட்ரிலயுமே ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். எல்லா இடத்துலயும் நம்ம வந்து கேமராவ எடுத்துட்டு போயிட்டு டக்குன்னு நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அப்படி வீடியோ எடுக்கிறோம்னா, நம்ம டூரிஸ்ட் பிளேஸ நம்ம கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படி இல்ல நம்ம பேசுறதுல ஏதாவது ஒரு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்து, ஒரு ஜாப பத்தி பேசுறோம். இல்ல வந்து ஒரு பிசினஸ பத்தி பேசுறோம். இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்ட பத்தி பேசுறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் கன்டென்ட்ட பத்தி பேசுனா, அது வந்து ரீச் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனா இருக்கோ, அந்த அளவுக்கு தான் நம்ம ரீச் ஆக முடியும். அதாவது வியூஸ் வந்து நெறைய பேர் போலேன்னு யூடியூப் ஆரம்பிச்சுட்டு உடனே டிசப்பாயின்ட்மென்ட் ஆயி, யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துலயே டிசப்பாயின்ட்மென்ட் ஆயி, நெறைய பேர் யூடியூப விட்டு வெளில போனவங்க அதிகம். இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வேற எதுலயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட நல்லா காசு சம்பாரிக்கலாம். எதுக்கு யூடியூப்லாம் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு? அதாவது யூடியூப் ட்ரை பண்ணும்போது நம்மளோட பேச்சு திறமை வளரும். அவ்வளவுதான். யூடியூப்லேருந்து வருமானம் வரும். இப்போ வந்து அவன் பணக்காரன் ஆயிட்டான். இப்போ வந்து இர்ஃபான் வந்து பயங்கரமா ஒரு 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. மதன் கௌரி ஒரு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. சதீஷ் தீபா கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன் கிட்ட வந்துட்டாங்க. இந்த மாரி நெறைய பேர் நம்ம வந்து யூடியூப்ல சக்சஸ் ஆனவங்கள பார்க்குறோம் ரெகுலரா. அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஏன் நம்மளால சக்சஸ் ஆக முடியல அப்படிங்கிறது நெறைய பேருக்கு அது ஒரு மனக்கவலையாவும் இருக்கு. அதாவது யூடியூப் வந்து ஒரு மாய வலை. இதுக்குள்ள வந்து மாய வலைக்குள்ள யாராவது சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, நம்மளும் ஏன் அந்த மாரி சக்சஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு முயற்சி நெறைய பேர் பண்றோம். அதாவது வெற்றி தோல்விங்கிறது சகஜம். அதாவது தோல்வி அடைஞ்சவன் தோல்வியே கண்டுட்டு இருப்பாங்கிறது என்னைக்குமே சாத்திய இது இல்ல. என்னைக்காவது அவனும் வெற்றிய பார்க்கலாம். அப்போ ஏன் யூடியூப்ல வந்து சக்சஸ் ஆக முடியாம எத்தனையோ பேர் வந்து பாதியில அதாவது ஒரு டிராவல் மாரி யூடியூப். நம்ம யூடியூப் ஆரம்பிச்சோம்னா நெறைய கன்டென்ட் போடுறோம். நல்ல பேச்சு திறமை வளருது. அடுத்தது நம்ம மூவி ரிவ்யூ, இல்ல நமக்கு என்ன தெரியுது, அத வச்சு பேசி கன்டென்ட்டா போடுறோம். அதாவது நம்ம தொழில் சார்ந்தது. இப்ப நான் ஐடில இருக்கேன்னா, நான் ஐடி சார்ந்த விஷயங்கள பேசி, அத சார்ந்தே நம்ம போலாம். ஆனா என்னன்னா, எனக்கு நெறைய பேர் என்னோட யூடியூப் சேனல் 2 சேனலும் சக்சஸ் ஆவலன்னோன, பெரிய பெரிய யூடியூபர் சேனல்லாம் வந்து என்ட்ட வந்து சொல்லும்போது, "நீ வந்து ஒரே கன்டென்ட்டா பண்ண மாட்ற" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ஒரே கன்டென்ட்டா நம்ம பண்ற அளவுக்கு நம்மள்ட்ட அந்த ஒரே கன்டென்ட்டு எனக்கு வந்து அது லேக் ஆகுது. ஒரே கன்டென்ட் எனக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா நான் அது ஒரே இதா டிராவல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மல்டி டேலண்டா இருக்கணும். நம்ம எந்த கன்டென்ட் குடுத்தாலும் பேசுற திறமை இருக்கணும். அதேமாரி நம்ம எத வேணாலும் பண்ணலாம். நம்ம ஏன் ஒரு 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 குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டுற மாரி பண்ணணும். எல்லாருமே அதே மாரியே தானே ஒரே சக்சஸ் ஃபார்முலா ஒரே ஃபார்முலா வச்சுப்பாங்க. ஒரு குக்கிங் வீடியோ பண்றாங்கன்னா, அந்த குக்கிங் வீடியோவே ஃபாலோ பண்ணிட்டு போறதால தான் அவங்க சக்சஸ் ஆயிருக்காங்க. இல்ல மூவி ரிவ்யூ பண்ணாங்கன்னா, மூவி ரிவ்யூ பண்ணியே சக்சஸ் ஆயிருக்காங்க. இல்ல இப்ப டோட்டல் இன்டர்நேஷனலோட விஷயத்த பேசி சக்சஸ் ஆயிருக்கவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து நான் சரியா எடிட்டிங் பண்றதில்ல. அப்படின்னு சொல்லி நெறைய பேரு என்ட்ட சொல்லுவாங்க. அப்பல்லாம் நான் வந்து அப்செட் ஆவேன். நமக்கு தெரிஞ்சத நம்ம பண்றோம்.
நம்ம என்ன இந்த யூடியூப் சேனல்ல உடனே நம்ம வந்து மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணி உடனே மில்லியனர் ஆகணும்னு ஆசையில ஆரம்பிச்சோமா? நமக்கு ஒரு ஃபேஷன். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சக்சஸ் ஆவோம். இப்போ 1000 தோல்வி வந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் சக்சஸ்ங்கிற ஒரு ஒரு விஷயம் நம்மள தொடும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட முயற்சி பண்றோம். அந்த தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணும்போது, சக்சஸ் ஆனவன் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆவாதவனே கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான். அதெல்லாம் நம்ம வந்து தொடச்சு போட்டு நம்ம முட்ல போயிட்டே இருக்கணும். நமக்கு என்ன தெரியுதோ நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து சக்சஸ் ஆனவனும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அவன் வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டியோ என்னவோ அந்த மாரிலாம் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. YouTubeல பாப்புலர் ஆனவங்க எல்லாருமே பார்த்துட்டா, அவங்களுக்கு ஒரு தனி ஹெட் வெயிட் ஒண்ணு வந்துரும். நம்ம போனாலே ஒரு ப்ரமோஷனு, நம்மள போனாலே ஒரு 10 பேர் மதிக்கிறான். அதாவது அவன் மதிக்கிறான் அப்படிங்கிறது இந்த மீடியால நான் சக்சஸ் ஆனனால தான் மதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு 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 கர்வம் வந்து அவங்களுக்கு சேர்ந்துடுது. அது வந்து எனக்கு அது மாரிலாம் பிடிக்காது. மீடியாங்கிறது நம்ம வந்து வெறும் ஃபேமஸ்க்காக பண்றது இல்ல. அது ஒரு இன்ஃபர்மேஷனா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம வந்து அதுக்கு அ ஒரு கருவியா தான் இருக்கணுமே தவிர, மத்தபடி அதனால வந்து நமக்கு வந்து வருமானம் வருது. அதனால நான் வீடியோ பண்றேன். அதனால நான் YouTubeல சக்சஸ் ஆயிருக்கேன். அதுக்காக வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆளு அப்படின்னு ஒரு ஒரு கற்பனையில ஒரு மாய பிம்பத்துல நெறைய யூடியூபர் இருக்காங்க. அது வந்து அதுலேருந்து வுட்டு வெளில வந்து சாதாரண மனிதன் கூடயும் நம்ம பழகலாம். நம்மளும் ஒரு சாதாரண மனிதன் தான். ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது யூடியூப். நம்ம பேசுறத 4 பேர் பார்க்குறான், 4 பேர் பாராட்டுறான், 4 பேர் திட்டுறான். இது வந்து ஒரு ஊடகம் அவ்வளவுதான். பட் அந்த மாரி ஒரு தன்மை வந்து எல்லாருக்குமே வரணும். ஆனா ஃபெயிலியர் ஆனவன் நெறைய பேர் இருக்கான். ஏன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு நம்மளும் வந்து மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக மெனக்கெட்டு டைமு, கேமரா அதாவது மொபைல் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எல்லாம் அதாவது தோல்வி அடைஞ்சு அந்த காசெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம யூடியூப்ல இவ்ளோ டயத்த வேஸ்ட் பண்ணிட்டோமே! அந்த டயத்துக்கு நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்ல நம்ம நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இல்ல ஒரு டெக்னிக்கலா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நெறைய கோர்ஸ் ஐடி கோர்ஸ் படிச்சு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சாதிச்சிருக்கலாம். ஏன் நம்ம இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம்? அப்படின்னு நெறைய மனசுல வந்து அந்த கேள்வி இருக்கு. அதுக்கு வந்து என்னோட பதில் என்னன்னா, இத வந்து ஃபேஷனா தாங்க ஆரம்பிக்கணும். யூடியூப்ல ஃபெயிலியர் ஆகுறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே கருத்து, இது ஒரு ஃபேஷன். அதாவது டே டு டே லைஃப்ல நம்ம வந்து பேச்சு திறமைய வளர்க்கக்கூடிய ஒரு ஊடகம் இது. இது ஒரு கருவி. அப்ப நம்ம பேச்சு திறமைய எந்த அளவுக்கு வளர்க்குறோம், நம்ம வந்து எந்த அளவுக்கு மக்களோட நம்ம வீடியோ போய் சேருது, நம்மள எப்படி இன்டராக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மள்ட்ட என்ன தனித்திறமை இருக்கு, அந்த தனித்திறமைய நம்ம பயன்படுத்தி எப்படி நம்ம YouTubeல சக்சஸ் பண்ணலாம். இந்த சக்சஸ்க்கு ஃபார்முலா வந்து மெயினா வந்து ஃபேஷனா ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணணும். இன்வெஸ்ட்மென்ட்டே போடாம இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மொபைல் வச்சு வீடியோ பண்ணவங்க எத்தனையோ பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. அதனால யாருமே YouTube சேனல் ஆரம்பிக்கும்போது தயவு செய்து எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா அந்த காசு வந்து உங்களுக்கு திரும்ப வரப்போறதே கிடையாது. ஏன்னா கேமரா ஹை குவாலிட்டியா வாங்கிட்டு வந்து உடனே ஒரு குக்கிங் வீடியோலாம் எடுக்குறாங்க. அப்படி இப்படின்னு எடிட்டிங்லாம் பண்ணி, அந்த எடிட்டிங்க்கு லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது $5000 அதாவது ஊர் காசுக்கு 2,00,000 3,00,000த்துக்குலாம் வாங்கி கல்ஃப்லயே நெறைய பேரு இன்ஸ்டா ரீல்ஸ்ல $500 வருது, $1000 வருதுன்னு சொல்லி பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு, எதுவுமே வராம சப்போஸ் அவருக்கு திறமை அந்த அளவுக்கு சக்சஸ் ஆவலங்கிறதுக்காக அத அப்படியே அந்த அந்த மெட்டீரியல்லாம் வாங்குன பாதி காசுல வித்து எத்தனையோ பேர் வந்து காச வுட்டவங்க நெறைய பேரு. சக்சஸ் ஆகுறவங்க ஒரு 10ல 1 தான் இருக்கும். அ என்னைய பொறுத்தவரையும் ஃபேஷனா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா YouTubeல எல்லாருமே சக்சஸ் ஆவணும். எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு. அந்த தனித்திறமை எங்கேயாவது ஒரு இடத்துல மதிப்பீடு கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்புக்குன்னு என்ன விலை இருக்கோ, அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அ அந்த தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இது 2ம் தான் வந்து கண்டிப்பா YouTubeல சக்சஸ் ஆவறதுக்கான நமக்கு வந்து ஒரு ஒரு மனதைரியத்தை ஏற்படுத்தும். அ எல்லாருமே சக்சஸ் ஆயிட்டோம். எல்லாருமே வந்து மில்லியனர் ஆயிட்டோம்னா, அப்புறம் கடவுள் எதுக்கு? நம்மளோட கர்மா எதுக்கு? நம்ம கர்மாவ நம்ம அனுபவிச்சு தான் ஆவணும். நம்மளோட கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சு தான் ஆவணும். அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் திறமைங்கிற ஒரு விஷயத்த கடவுள் படைச்சிருக்காரு. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஒரு திறமை இருக்கு. அந்த ஒரு திறமை வந்து என்னைக்காவது வெளிச்சத்துக்கு வரும். வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா, அதோட பிரமிக்கான விஷயம் உங்களுக்கு அந்த காசு வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு மோட்டிவேஷனான டாக். அதாவது போற போக்குல நம்மளும் பேசுவோமே. யாருக்காவது ஒரு ஒரு ஆளுக்கு இந்த கருத்து போய் சேர்ந்து, என்னைக்காவது அவங்களும் யூடியூப் ஆரம்பிக்கணும், யூடியூப்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்க,
இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஃபேஷனா ட்ரை பண்ணணும். சீரியஸா ட்ரை பண்ணாதீங்க. எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாம ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீங்களும் சக்சஸ் ஆவீங்க. ஆக்சுவலா நானே வந்து இது வரைக்கும் சக்சஸ் ஆகல. நான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் யூவர்ஸா இருக்கட்டும், மார்னிங் மூனா இருக்கட்டும், மார்னிங் மூன்ல $57 இது வரைக்கும் வந்து ரீச் ஆயிருக்கு. $100 ரீச் ஆகிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எண்டுக்குள்ள $100 ரீச் ஆயிடுவேன்னு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. விடாமுயற்சி கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் விஸ்வரூப வெற்றி நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட முயற்சி பண்றேன். அதே மாதிரி வேர்ல்டு பெஸ்ட் யூவர்ஸ்ல 1500 வீடியோ போட்டிருக்கான். அந்த சேனலும் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பா என் கூட யாராவது கத்தார்ல இன்ட்ரெஸ்டா வீடியோ பண்ணணும், ஒரு கண்டென்ட் பண்ணுப்பா. நீ வந்து இத்தனை சேனல்ல 2 சேனல்ல வந்து குறைஞ்சது 6700 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். இந்த சப்ஸ்கிரைபரை மெயின்டைன் பண்ணணும். உன் கூட வீடியோ பண்ணி நம்ம சேனல் மானிட்டைசேஷன்லயே இருக்கு. கண்டிப்பா என் கூட நல்ல ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னை தொடர்பு கொள்ளுங்க. கமெண்ட்ஸ்ல மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பா நம்ம யாரா இருந்தாலுமே என்னோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் சோர்ஸ். கண்டிப்பா என் கூட வந்து வீடியோ பண்ணி அவங்களுக்கு என்ன திறமையோ அதையும் என்னோட திறமைகளையும் ஒப்பிட்டு நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வீடியோவா நம்ம தமிழ்நாடே நம்ம கத்தாரை திரும்பி பார்க்க வைக்க, நம்ம சேனலை திரும்பி பார்க்க வைக்க ஒரு மதன் கௌரி மாரி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்போதுமே இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்ம இருக்கிற நேரத்தை எந்த அளவுக்கு பயனுள்ளதா ஆக்கலாம் அப்படிங்கிறத நான் எப்போதுமே யோசிப்பேன். நம்ம மத்தவங்க வீடியோவை பார்த்து நம்ம நேரத்தை வீணாக்குறோம். நம்ம என்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பண்ணி மத்தவங்களே நம்மள என்டர்டெயின்மெண்ட் ஆக்கி நம்ம வீடியோவை அவங்க பார்க்க வைக்கிறது தான் ஒரு யூடியூபரோட கிரியேட்டரோட சக்சஸ். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.